அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இப்போ நம்ம பார்க்க போகிற கதை திரு கல்கி அவர்கள் எழுதிய கமலாவின் கல்யாணம். அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய கமலாவின் கல்யாணம்ன்ற இந்த கதை நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு என்னோடய ஸ்டைலில் இந்த கதையை உங்களுக்கு சொல்லணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களாம். பொய் சொல்கிறது ஏதோ ரொம்ப சுலபமான காரியம்னு நினச்சி தான் அவங்க பேச்சில் அவ்வளோ தாராளம் காட்டியிருக்காங்க. ஆனால் ஜூனியர் வக்கீலான எனக்கு தானே தெரியும் பொய் சொல்கிறதுல இருக்க கஷ்டம். நம்முடைய கட்சிக்காரங்களை ஒரு பொய்யை சரியாக சொல்ல வச்சு அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள மீட்டு வர்றதுக்குள்ள பிராணன் தலைக்கு வந்துடும். இதில் 1000 பொய் சொல்கிறதான் கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறதான். இந்த நிபந்தனையின் பேரில் தான் கல்யாணம் நடக்கும்னா உலகத்தில் ஆம்பளைங்க எல்லாரும் விநாயகராக தான் இருக்கணும். நல்ல வேலையா அப்படியாவது பொய் சொல்லி யாருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கும்படியான அவசியம் இது வரைக்கும் எனக்கு ஏற்பட்டதில்லை. கல்யாண முயற்சி எதுலேயுமே நான் தலையிடுறதே கிடையாது. ஒரு கல்யாணத்தை தடைப்படுத்துகிற முயற்சியில் தான் சமீபத்தில் நான் கலந்துக்கிட்டேன். அந்த கதை தான் இது. அதைத்தான் இப்போது உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹோம் ரூல் கோபாலகிருஷ்ண ஐயர், அந்த பேரை எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம். ரொம்ப பிரசித்தி பெற்ற வக்கீல். அவர்கிட்ட தான் 2 வருஷமாக நான் ஜூனியராக இருக்கேன். மாதம் அவருக்கு 2000 ரூபாய்க்கு குறையாத வருமானம் வரும். இப்படியே 20 வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்காரு. டாக்டர் பெசன்ட் அம்மையோட காலத்தில் இவர் ஹோம் ரூல் கிளர்ச்சியில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருந்தார். அதனால தான் இவருக்கு ஹோம் ரூல் கோபாலகிருஷ்ண ஐயர்னு பேர் வந்தது. வீட்டுக்காரியோட ஆட்சி கொஞ்சம் அதிகமானதால் இந்த பெயர் அவருக்கு நிலச்சி போச்சு அப்படின்னு பொறாமக்காரங்க கூட சொல்கிறதுண்டு. மகாத்மா காந்தி வந்ததுலேருந்து கோபாலகிருஷ்ண ஐயர் முக்கால் காங்கிரஸ்வாதியாக இருந்து வராரு. அதாவது ஜெயிலுக்கு போகிற காங்கிரஸ் திட்டத்தை தவிர மற்ற எல்லா திட்டங்களிலும் அவர் கலந்துக்கிட்டு முன்னிலையில் நிற்பார். கதை ட்ரெஸ் தான் போடுவார். ஹரிஜனங்களோட கோயில் பிரவேச இயக்கத்தில் ரொம்ப பாடுபட்டு உழைச்சவர் அவர். 20 வருஷங்களுக்கு முன்னாடி ஹிந்தி கற்றுக்க ஆரம்பித்தார். இன்னமும் வஞ்சனை இல்லாமல் ஹிந்தி கற்றுக்கிட்டே இருக்கார். தேர்தல்களில் அவருடைய ஆதரவு எப்போவுமே காங்கிரஸுக்கு தான். சென்னையிலிருந்தோ இல்லை வெளி மாநிலங்களிலிருந்தோ தேசிய தலைவர்கள் வந்தால் அவருடைய வீட்டில் தான் வந்து இறங்கணும். இன்னும் சமூக சீர்திருத்த திட்டங்கள் எல்லாம் அவருக்கு அதிக பற்று. சாரதா சட்டத்துக்கு விரோதமான கிளர்ச்சி நடந்தப்போ சாரதா சட்டத்துக்கு சாதகமாக பொதுக்கூட்டங்கள் போட்டதோட கையெழுத்துக்களும் வாங்கி அனுப்பினார். ருதுமதி விவாகம், விதவ விவாகம், இந்த மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்க ஊர்களில் எங்கே நடந்தாலும் இவர் போய் இருந்து தான் நடத்தி வைப்பார். சில கல்யாணங்களில் புரோஹிதம் கூட செஞ்சு வச்சிருக்காரு. ஸ்ரீ கோபாலகிருஷ்ண ஐயருக்கு 4 பெண்கள் இருக்காங்க. ஒரே ஒரு அருமையான பிள்ளை. பெண்களுக்கெல்லாம் நல்ல இடங்கள்ல கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டாரு. ஒரு மாப்பிள்ளை IAS, இன்னொரு மாப்பிள்ளை அக்கௌண்டன்ட் ஜெனரல். இப்படி இருக்க அவர் பிள்ளைக்கு மட்டும் இன்னும் கல்யாணம் ஆகலை. பையன் போன வருஷம்தான் BL பாஸ் பண்ணிட்டு எங்களை போல அவனும் அப்பா கிட்ட ஜூனியராக வந்து வேலைக்கு சேர்ந்துக்கிட்டான். கோபாலகிருஷ்ண ஐயர் நல்ல பணக்காரன்றதால எவ்வளவோ பெரிய பெரிய இடங்கள்ல இருந்து கல்யாண சுந்தரத்துக்கு பெண் கொடுக்கறதுக்காக ஆட்கள் வந்தாங்க. பல காரணங்களால் கல்யாணம் தடைப்பட்டு வந்துட்டே இருந்துச்சு. அப்பாவுக்கு பிடிச்சா அம்மாவுக்கு பிடிக்கிறதில்ல, அம்மாவுக்கு பிடிச்சா பிள்ளைக்கு பிடிக்கிறதில்ல. இப்படி 3 பேருக்கும் பிடிச்சிருந்தா பெண் வீட்டுக்காரங்க இவங்களுடைய அனாச்சாரம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தான் ஒரு நாள் திருவள்ளர்சோலை கோவிலில் நடக்க போகிற ஒரு கல்யாணத்தை பற்றி எங்களுக்கு செய்தி வந்துச்சு. 55 வயசான ஒரு கிழவருக்கும் 12 வயசான ஒரு பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகிறதா ஒரு வதந்தி உலா வந்துட்டு இருந்துச்சு. மாமண்டூரில் யாரோ ஒரு உபாத்தியாயரா சம்சாரியா அவருடைய மூத்த பெண் கமலாவைத்தான் இப்படி ஒரு கிழவருக்கு பலி கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களாம். மாமண்டூர்ல இருந்து வந்த ஒரு கட்சிக்காரர் இந்த விவரங்களை எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த கிழமாப்பிள்ளை யாருன்ற விவரம் மட்டும் தெரியல. இந்த அநியாயத்தை பற்றி ஒரு நாள் ஜூனியர்களான நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பெரியவர் வந்தார்.
என்ன சமாச்சாரம் அப்படின்னாரு. நாங்கள் எல்லாரும் தலைக்கு தலை ரொம்ப ஆத்திரத்தோட மேற்படி அந்த கல்யாண கொடுமையை பற்றி சொன்னோம். பெரியவர் அப்போ, நீங்கள் எல்லாரும் இவ்வளோ ஆத்திரமாக பேசுகிறீங்களே, இப்படி பேசி என்ன பிரயோஜனம்? உங்கள் ஆத்திரத்தை காரியத்தில் காட்ட எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க? இந்த கல்யாணத்தை ஏன் நாம் நிறுத்தக்கூடாதுன்னு எங்களை பார்த்து கேட்டார். நீங்கள் வந்தால் நாங்களும் வரோம் அப்படின்னு எல்லாரும் ஒரே முகமாக சொன்னோம். அந்த மாமண்டூர் கட்சிக்காரனை கூப்பிட்டு மறுபடி விசாரித்தோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம்னு அவன் தகவல் சொன்னான். கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது. ரொம்ப நல்லதாக போச்சு. கோர்ட்டும் லீவாக இருந்ததால் எங்களுடைய உற்சாகமும் அதிகமாயிடுச்சு. ஒருவேளை கோர்ட் இருக்கிற நாளாக இருந்தால் நாங்கள் எல்லாரும் மழுங்கி போயிருப்போம். விடுமுறைன்றதால எங்களுடைய சமூக சீர்திருத்த வேகம் பல மடங்கு அதிகரிச்சுது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எல்லோரும் திருவள்ளர் சோலைக்கு கும்பலாக போய் மேற்படி அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வரணும்னு தீர்மானம் பண்ணோம். நடுவில் ஒரே ஒரு நாள் தான் இருந்தது. ஆனாலும் ஊரெல்லாம் அந்த செய்தி பரவிடுச்சு. திருவள்ளர் சோலையில் நடக்கிற அந்த அக்கிரமமான பால்ய விவாகத்தை பற்றி பலர் பலமாக கண்டிச்சாங்க. வேறு சிலர், யார் எப்படி போனால் இவங்களுக்கு என்ன, உலகத்தை இவங்க தான் காப்பாற்ற போகிறாங்களாக்கோன்னு எங்களை கண்டிச்சாங்க. இதனால எல்லாம் எங்களுடைய உறுதி குறையலை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 20 பேர் ஒரு பெரிய பஸ் வந்து கோபாலகிருஷ்ண ஐயர் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்றுது. பெரியவர் எல்லாருக்கும் முன்னால் தயாராக வந்து நின்னார். நாங்களும் 4 ஜூனியர்களும் 2 குமாஸ்தாங்களும் தயாராக இருந்தோம். கல்யாண சுந்தரம் பிரயாணத்துக்கு தயாராக வர்றதை பார்த்து பெரியவர், நீ என்னத்துக்கு வர அப்படின்னு கேட்டார். நானும் வரத்தான் செய்வேன் அப்படின்னு அவன் முன்னமே ஏறி வண்டியில் உட்காந்துக்கிட்டான். உள்ளூர் காங்கிரஸ் காரியதரிசியும் 4 தொண்டர்களும் கையில் கொடி பிடிச்சிக்கிட்டு வந்தே மாதரம், மகாகாந்திக்கு ஜே, பால்ய விவாகம் ஒழிக, காதல் மனம் வாழ்கன்னு கோஷம் போட்டுக்கிட்டே வந்து சேர்ந்தாங்க. அப்படி இப்படின்னு பஸ் நிறைய ஆள் சேர்ந்துருச்சு. பஸ்ஸும் கிளம்பி 5 நிமிஷம் இருக்கும். இன்னும் அந்த ஊரோட எல்லையை தாண்டலை. முதல் நாள் சாயங்காலமே நாங்கள் திருவள்ளர் சோலைக்கு அனுப்பியிருந்த பையன் சைக்கிளில் பறந்து வர்றத பார்த்தோம். அவன் கையை காட்டுறதுக்கு முன்னாலேயே பஸ்ஸும் நின்றுடுச்சு. எங்களுக்கு அங்கே மத்தியான சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்வதற்காகவும் கல்யாணம் நடக்கிற இடத்த பற்றி கவனித்து வைக்கிறதுக்காகவும் அவனை முதல் நாள் அனுப்பியிருந்தோம். இவன் ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வரான்னு பார்த்ததும் எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏக காலத்தில் எல்லாரும் என்னன்னு கேட்டோம். பையன் ஒரு பெரிய வெடிகுண்டை தூக்கி போட்டான். அவங்களுக்கு எப்படியோ சமாசாரம் தெரிஞ்சிடுச்சு. திருவள்ளர் சோலையில் கல்யாணம் நடக்கலை, குலசேகரபுரத்தில் தான் கல்யாணம் நடக்க போகுதான். பையன் சொன்னான். பேஷ் பேஷ், நல்ல வேலை செஞ்சாங்க. திருவள்ளர் சோலைக்கு எங்கள் ஊர்லேருந்து 12 மைல் போகணும். குலசேகரபுரம் 40 மைல். அவ்வளோ தூரம் எங்களுடைய சீர்திருத்த வேகம் எட்டாதுன்னு அவங்க நினச்சிருக்கணும். கிழமாப்பிள்ளை யாராக இருந்த போதிலும் பலே கெட்டிக்காரனாக தாண்டா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். ஆனால் நாங்கள் மட்டும் என்ன கெட்டிக்காரத்தில் குறைஞ்சவங்களா? விடு, பஸ்ஸை நேராக குலசேகரபுரத்துக்கு அப்படின்னோம். தாலி கட்டுறதுக்குள்ளே எப்படியாவது போய் சேர்ந்துடணுன்னு எங்களுக்குள்ள ஆசை. பஸ் டிரைவருக்கும் இந்த கலாட்டால் ரொம்ப ருசி ஏற்பட்டு போச்சு போல். பஸ்ஸும் படுவேகமாக பறந்துச்சு. அன்றைக்கி முதல் முகூர்த்தம் 9 மணிக்கு மேலே 10:30 மணிக்குள்ளே தான் அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும். பஸ்ஸு 8:30 மணிக்கு குலசேகரபுரத்தை அடைஞ்சிது. கெட்டி மேளம் கொட்டுற சத்தத்தை கேட்டு கல்யாண வீட்டை கண்டுபிடிச்சோம். அங்கே நாங்கள் போன சமயம் மாப்பிள்ளை பரதேச கோலம் புறப்பட்டு போயிருந்தாரு. ஆனால் என்ன ஆச்சரியம், மாப்பிள்ளை எங்கள் ஊர் பேர் வழி, அதோட வக்கீல் தொழில் செய்கிறவர். பேர் கணபதி ராம சாஸ்திரிகள். வயசு 52 ஆயிடுச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு 45 வயசுன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருப்பார். சிவப்பு நிறம், முகத்தில் நல்ல கலை. இப்போ மாப்பிள்ளை கோலத்தில் அப்படி ஒன்றும் சொல்கிறதுக்கு மோசமாக இல்லை, நல்லா ஜோராக தான் இருந்தார். பரதேச கோலத்தில் சாஸ்திரிகளை பார்த்ததும் என்னுடைய சீர்திருத்த உற்சாகம் ரொம்பவும் குறைஞ்சி போச்சு. ஏன்னா அவருடைய நிலைமையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப நல்ல மனுஷர், பரம சாது, ஒருத்தருக்கு கூட ஒரு சின்ன தீங்கு கூட செய்யாதவர். வக்கீல் வேலையில் அவ்வளோ வருமானம் கிடையாது அவருக்கு. கையில் இருந்த பணத்தை வட்டிக்கு கொடுத்து பணம் பார்த்துட்ருக்காரு. இப்போது 50,000 ரூபாய் சொத்து குறை இல்லாமல் இருக்கார். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இல்லாதவர். அவருடைய மனைவி ஒரு ஆண் பிள்ளை கூட இல்லாமல் இறந்து போயிட்டா. துர்பாக்கியவசமாக
ஒரே ஒரு பெண் குழந்தை தான். ஆனால் அதுவும் 3வது வயசில் இறந்து போச்சு. மாமங்க கூட்டத்தில் குழந்தை காணாமல் போனதா வதந்தி வேற பரவுச்சு. அப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு அவர் கல்யாணம் செஞ்சிக்கவே இல்லை. விதந்துவான போன அவருடைய தங்க 2 குழந்தைகளோட வந்து சேர்ந்தா. அந்த குழந்தைங்கள வளர்த்து முன்னுக்கு கொண்டு வந்தார். பையன் உத்தியோகமாகி வெளியூர் போய் சேர்ந்தான். பெண்ணுக்கு கல்யாணமாகி புக்ககமும் போய் சேர்ந்துட்டா. அவளுக்கு துணையா அவளுடைய அம்மாவும் வரணும்னு மாப்பிள்ளை வற்புறுத்தினதால அவருடைய சகோதரியும் அவங்க கூட போயிட்டா. தற்சமயம் சாஸ்திரிகள் ஒரு சமையற்கார பையனை வீட்டில் துணையாக வச்சுக்கிட்டு தன்னந்தனியாக வசிச்சுட்டு வராரு. இந்த தனிமையின் கொடுமையை பொறுக்க முடியாமல் தான் அவர் இந்த வயசான காலத்தில் கல்யாணம் செஞ்சுக்க துணிஞ்சிருக்கணும்னு தோணுச்சு. இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட நான் கொஞ்சம் அனுதாபம் காட்டினேன். ஆனால் மற்றவங்க அப்படி நினைக்கல. நாங்கள் கிளம்பி வந்தப்போ முன்பின் தெரியாத முரட்டுக்கிழமை யாராவது மாப்பிள்ளையாக இருந்தால் என்ன செய்யறது அப்படின்னு பயம் எங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் இருந்துச்சு. உங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு போங்கன்னு முரட்டுத்தனமாக அடித்தா உண்மையில் நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆனால் இந்த சாது கணபதி ராம சாஸ்திரிகள் அவர்தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சதும் எங்கள் கோஷ்டியில் எல்லாருக்கும் உற்சாகம் தலைக்கேறிடுச்சு. வந்தே மாதிரம் பால்ய விவாகம் ஒழிகன்னு சத்தம் போட்டுக்கிட்டே நாங்கள் பஸ்ஸிலேருந்து இறங்கினதை பார்த்ததுமே கணபதி ராம சாஸ்திரிகள் திகைச்சு போய் நின்றுட்டாரு. எல்லாருமா போய் அவரை சூழ்ந்து நின்றுக்கிட்டோம். வைதிகர்கள், பெண் வீட்டுக்காரங்கன்னு எல்லாரும் மிரண்டு போய் வேலைக்கு போய் நின்றுக்கிட்டாங்க. சாஸ்திரிகளே, நல்ல வேலை செய்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். ராத்திரியோட ராத்திரியா எப்படி ஐயா பிளானை மாற்றினீங்க? ஹிட்லரால் கூட இவ்வளோ துரிதமாக காரியம் செய்ய முடியாதே அப்படின்னு இன்னொருத்தன் சொன்னான். கண்ணில் மை வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்குது, கண்ணாடியில் பார்த்துக்கிட்டீங்களா? இன்னொருத்தன். தலையில் வச்சிருக்க பூ அதை விட இன்னும் லட்சணமாக இருக்குது. இப்படியாக அவரை நோக்கி அம்புகள் பாஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. பெரியவர் எல்லாரையும் கையமர்த்தி சும்மா இருக்க சொல்லிட்டு, சாஸ்திரிகளே, யாரோ பட்டிக்காட்டு கிழவனாக்கோன்னு நினச்சேன். படிப்பும் பகுத்தறிவும் உள்ள நீங்களே இப்படியெல்லாம் செஞ்சால் நம்மோட தேசம் எப்படி முன்னுக்கு வரும்? ஒரு சின்ன பெண் குழந்தைய இந்த வயசில் நீங்கள் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அந்த பெண் சந்தோஷமாக இருக்க முடியுமா? உங்களுக்கு தான் அதில் என்ன சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. அப்படி உங்களுக்கு வேணும்னா சம வயசுள்ள ஒரு விதவையை கல்யாணம் செஞ்சுக்கிறது தானே. நாங்களே கிட்டேருந்து நல்லபடியாக நடத்தி வைப்போமே. சரமாரியாக பொழிஞ்சாரு. சாது கணபதி ராம சாஸ்திரிகள் இந்த பிளிட்ஸ்கிரிக் தாக்குதல்னால அப்படியே அசந்து போய் நின்னார். முகத்தில் ஈ ஆடலை. மென்னு முழுங்கின வண்ணம், எனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துறத சம்மதம்தான். நேத்தே நான் சொன்னேன். பெண் வீட்டார் தான் ரொம்ப ஆட்சேபனை தெரிவித்தாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் அவங்கள சமாதானப்படுத்துங்க அப்படின்னாரு. இவ்வளோ சுலபத்தில் காரியம் முடிஞ்சிடும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் எங்களுடைய உற்சாகமும் அதிகமாயிடுச்சு. பரதேசம் கோலம் பூண்ட மாப்பிள்ளை திரும்பி வீட்டுக்குள்ளே வர முடியாது. அவரை சிலர் வளைச்சி அங்கேயே நிறுத்திக்கிட்டாங்க. மற்றவங்க கல்யாண வீட்டு பக்கம் போனாங்க. அதுக்குள்ளே ஏதோ கல்லாட்டா நடந்திருக்குன்னு தெரிஞ்சு பெண் வீட்டுக்காரங்களும் ஆண் பெண் சகிதமாக வீட்டு வாசலில் வந்து நின்னாங்க. ஒரே கூச்சலும் குழப்பமாக இருந்துச்சு. தலைக்கு தலை பேச தொடங்கினாங்க. பெண்ணோட அப்பா யாரு? கோபாலகிருஷ்ண ஐயர் கேட்டார். இவர் தான் ஒருத்தரை எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஐயர்வாள், உள்ளே போவோம் வாங்க, உட்காந்து 2 வார்த்தை பேசலாமா? கோபாலகிருஷ்ண ஐயர் கேட்டார். இவ்வளோ பெரிய மனுஷர், அந்தஸ்துள்ளவர், எல்லாருக்கும் தெரியுன்றதால சிலர் அப்படியே செய்கிறது, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. நாங்களும் உள்ளே போனோம். எங்களை தொடர்ந்து எல்லாரும் உள்ளே வந்தாங்க. தாழ்வாரத்தில் போட்டிருந்த பாயில் கோபாலகிருஷ்ண ஐயரும் சம்மந்தி பிராமணரும் வேறு சில பெரியவங்களும் உட்காந்தாங்க. நாங்களும் சூழ்ந்து உட்காந்தோம். இந்த மாதிரி சமயங்களில் காரியத்தை மேற்கொண்டு செய்கிற மனுஷங்க சிலர் இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட மனுஷர் ஒருத்தர் சத்து சத்து அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் அமைதி தான் இருந்தது. அந்த மௌனத்தை பிளந்துக்கிட்டு வெம்மி அழுகிற குரல் ஒன்று கேட்டுச்சு. எல்லாரும் அழுக சத்தம் வர பக்கம் திரும்பி பார்த்தோம். அழுதது வேறு யாரும் இல்லை, மணக்கோலத்தில் இருந்த அந்த கல்யாண பெண் தான். என் பக்கத்தில் இருந்த கல்யாண சுந்தரம், ராகவன், இந்த காட்சியை பார்க்க சகிக்கலடா, வெளியே போகிறேன் நான் அப்படின்னு சொல்லி எழுந்து போயிட்டான். வாசற்படியை கடக்கும் பொழுது அவன் ஒரு தடவை திரும்பி மணப்பெண் இருந்த திசையை பார்த்ததை நான் பார்த்தேன். அவன் கண்களில்
அப்போ தோன்றின இரக்கமும் கனிவும் எனக்கு ஒருவாறு சிரிப்பை தான் ஏற்படுத்துச்சு. பெண்ணோட அழுகை குரல்னால ஏற்பட்ட வேதனையை அது போக்கின மாதிரி இருந்தது. பிள்ளையாண்டானுக்கு அசடு தட்டிடுச்சின்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவனும் வெளியே போகாமல் அந்த இடத்துலையே நின்றுக்கிட்டு இருந்தான். ஒரு பெண் அந்த மணப்பெண்ணோட அம்மாவாக தான் இருக்கணும். பெண்கிட்ட வந்து அவள் கையை பிடிச்சி, அடி அசடே, என்னத்துக்கிட்டே அழுகுறாய், தலையெழுத்து போல நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போனான். இதையெல்லாம் கண்டும் கேட்டும் மனம் இலகி போன கோபாலகிருஷ்ண ஐயர் பெண்ணோட அப்பாவை பார்த்து, என்ன சுவாமிகளே, உங்களை பார்த்தா படித்த மனுஷன் மாதிரி தெரியுது, நீங்கள்லாம் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யலாமா? அந்த பெண்ணை இப்படி அழவிட்டு கல்யாணம் செஞ்சு கொடுக்கறதுக்கு கொடுக்காமலே இருக்கலாமே அப்படின்னாரு. அப்போ அந்த பிராமணனுக்கு திடீர்னு வந்ததே கோபமும் ஆத்திரமும். பார்க்கணுமே அதை, நான் வேண்டாம் வேண்டான்னு தலையில் அடிச்சுட்டு எவ்வளவோ சொன்னேன், மனைவி சொன்னதை கேட்டதுக்கு தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிட்டாரு. உள்ளே இருந்து ஒரு பெண்ணோட குரல் கேட்டுச்சு, ஆமாம், எல்லா பழிக்கும் நான் ஒருத்தி தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அப்போ கோபாலகிருஷ்ண ஐயர் இன்னும் ஒன்றும் மூழ்கி போகலை, சாஸ்திரிகள் இந்த கல்யாணத்தை நிறுத்திட சம்மதம் சொல்லிட்டாரு, நீங்கள் சம்மதிக்க வேண்டியதுதான் பாக்கி அப்படின்னாரு. 200 ரூபாய் பணம் எவ்வளோ சீக்கிரம் செலவாயிடுச்சே, இதுக்கு யார் வழி சொல்கிறது? பெண்ணோட அப்பா ஆத்திரமும் அழுகையுமா கேட்டார். இவ்வளவுதானே அப்படின்னு சொன்ன கோபாலகிருஷ்ண ஐயர் சட்டை பையிலிருந்து பணப்பையை எடுத்து அதிலிருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டு எடுத்து வீசினார். இந்தாங்க, இதை இப்போ வச்சுக்கோங்க, பாக்கி 100 ரூபாய்க்கும் நானே ஏற்பாடு செய்கிறேன். எப்படியாவது ஒரு குழந்தைய நீங்கள் படுகுழியில் தள்ளாமல் காப்பாற்றினாலே போதும்னாரு. கோபாலகிருஷ்ண ஐயரோட தாராள குணத்தை பார்த்து அவங்க எல்லோரும் பிரமிச்சு போனாங்க. ஐயர்வாளுடைய தர்ம குணம்தான் உலக பிரசித்தி பெற்றதாச்சே, கேட்கவா வேணும் அப்படின்னு ஒரு வைத்திகர் சொன்னார். நாங்கள்லாம் 7-8 மைல் கடந்து வந்திருக்கோம், எங்களையும் கொஞ்சம் கவனிச்சா நல்லது, வெறும் கையோடு போக சொல்லக்கூடாது. இன்னொரு வைத்திகர் சொன்னார், பிராமண சாபம் உதவாது, தலைக்கு 4 கொடுத்து அனுப்புங்கன்னு ஒருத்தர் மத்தியசம் பண்ணார். பெரியவர் இன்னொரு 5 ரூபாய் நோட்டை எடுத்து வைதிகர்களில் ரொம்ப முதன்மையாக இருந்தவர்கிட்ட கொடுத்து, எல்லோரும் சமமாக எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. கர்ணன்னா கர்ணன் தான், இந்த கலியுகத்தில் இப்படிப்பட்ட தர்ம பிரபு யார் இருக்கா அப்படின்ற பேச்சுக்கள் அங்கே மூளைக்கு எழுந்துச்சு. எல்லாரும் வெளியே வந்தோம். கணபதி ராம சாஸ்திரிகளை மறுபடியும் கல்யாண வீட்டுக்குள்ளே போக விடலை. அப்படியே பஸ்ஸில் கொண்டு போய் ஏற்றி அவருடைய சாமான்களை எல்லாம் கொண்டு வர சொன்னோம். அவரை சேர்ந்த மனுஷங்கள், உற்றார் உறவினர்கள், சிநேகிதர்கள் யாருமே வரல. ஒரு குமாஸ்தா பையன் மட்டும்தான் வந்திருந்தான். பாக்கி சாமா வகையறைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு வரும்படி அவன்கிட்ட சொல்லிட்டு பஸ்ஸை கிளப்பினோம். எல்லாருக்கும் ரொம்ப உற்சாகம். உத்தேசித்து வந்த காரியம் இவ்வளோ வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு இல்லையா? அதனால தான் ஏதோ பெரிய கோட்டையை பிடிச்ச ஜெயக்கொடி நாட்டு சைனியத்தை போல கர்வத்தோட எங்கள் ஊருக்கு திரும்பி வந்தோம். கணபதி ராம சாஸ்திரிகள் அப்புறம் 1 வாரம் வரையில் வெளியில் தலை காட்டவே இல்லை, கோர்ட்டுக்கும் வரல. ஆனால் வம்பு பிரியர்களும் அதிக பிரசங்கிகளும் அவரை தேடி தேடி போய், என்ன சாஸ்திரிகளே, எங்களுக்கு எல்லாம் தெரியாமல் கல்யாணம் முடிச்சிட்டிங்க போல இருக்கே, விருந்து ஏதாவது இருக்கா இல்லையா, சம்சாரத்தை கூட்டிகிட்டு வந்தீங்களா இல்லையா, சீமந்த கல்யாணத்துக்காவது மறக்காமல் எங்களை கூப்பிடுங்க, இப்படியெல்லாம் பரிகாசம் செஞ்சதா கேள்விப்பட்டேன். அதனால் 2 நாளைக்கு ஒரு தடவை நான் போய் கொஞ்சம் அனுதாபத்தோடு பேசி அவரை தைரியப்படுத்திட்டு வந்தேன். அவரும் மனம் விட்டு அவரோட குறைகளை எல்லாம் சொன்னார். என் தங்கைக்கு நான் எவ்வளவோ செஞ்சேன், அவளுடைய குழந்தைகளை என் குழந்தைகள் போல வளர்த்தேன், 1000 செலவழித்தேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கடைசியில் என்ன ஆச்சு? எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி மனசுடைஞ்சிருந்தப்போ தான் அந்த பாவி பிராமணை கல்யாணத்தரக வந்து சேர்ந்தான். அவனுடைய போதனையில் மயங்கி போயிட்டேன். இல்லாட்டா இந்த மாதிரி அசட்டுத்தனத்துக்கு நான் ஆளாவேனா இப்படியெல்லாம் சொன்னார். நானும் அவருக்கு அனுசரணையாக பேசி ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். இதற்கிடையில் கல்யாண சுந்தரம் என்னோட காதை கடிக்க ஆரம்பித்தார். பையனுக்கு கல்யாணத்தன்னைக்கே கொஞ்சம் அசடு தட்டி போயிருந்தது, நானும் தான் கவனிச்சேனே. ஆனால் பைத்தியம் இவ்வளோ முத்தி போயிருக்கோன்னு நான் எதிர்பார்க்கல. ராகவன்,
எல்லோருமா சேர்ந்து ரகலை பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டோமே, அந்த பெண்ணோட கதி என்ன ஆவறதுன்னு அடிக்கடி என்ன கேட்க தொடங்கினான். ஒரு தடவை அவனுடைய தொந்தரவு பொறுக்காம நான், என்ன பண்ண சொல்கிற, எனக்கோ கல்யாணம் ஆயிடுச்சு, நீ தான் பிரம்மச்சாரியாச்சே, வேணுமானா நீ கல்யாணம் செஞ்சுக்கோ அப்படின்னு. கேட்ட அவனும் கொஞ்சமும் யோசிக்காம, எனக்கு இதில் பூரண சம்மதம் அப்படின்னா. அப்படியானா என்ன தயக்கம் அப்படின்னு நானும் கேட்டேன். என்ன தயக்கமா, எனக்கு சம்மதமாக இருந்தா சரியா போயிடுமா என்ன, அப்பா அம்மாலாம் சம்மதிக்கணும். ராகவன், இந்த ஒரு உதவியை நீ தான் எனக்கு செய்யணும், அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லிடேன் என்கிட்ட சொன்னான். சரியா போச்சு போ, ஏதோ உங்கள் அப்பா கிட்ட ஜூனியராக இருந்து 10-50 சம்பாதிக்கிறது கூட உனக்கு பிடிக்கலையாக்கும், என்னாலலாம் முடியாதுப்பா. உன் அம்மாவோட காதில் விழுந்தா அப்புறம் நான் இந்த வாசற்படி ஏறக்கூட முடியாது. நானும் பதில் சொன்னேன். கல்யாண சுந்தரத்தோட பேச்சை விளையாட்டாவே நினச்சி தள்ளிவிட நினச்சேன். ஆனால் அதுக்கு அவன் இடம் கொடுக்கல. வேற ஒன்றும் ஓடாமல் அவன் தவிக்கிறதையும் அடிக்கடி பெருமூச்சு விடுறதையும் ராத்திரி தூங்காதவனை போல முகம் வெளியேறி கிடப்பதையும் அதையும் இதையும் பார்த்த பின்னாடி ஏதேதோ பெரியவங்க பிள்ளையார் பிடிக்க போய் அது குரங்கா முடிஞ்சிருச்சேன்னு எனக்கு ஒரு பெரும் கவலையாயிடுச்சு. பையனும், நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு ராகவா, ஒரு நாள் நான் என் அறையில் தூக்கு போட்டுக்கிட்டு சாகத்தான் போகிறேன் பார். எங்கள் அப்பாவும் அம்மாவும் அப்புறம் சந்தோஷமாக இருக்கட்டும். சஷ்டியத்தை பூர்த்தி கல்யாணம் கூட தான் வரப்போகுது. பிள்ளை செத்து போனால் அவங்களுக்கு என்ன? இந்த மாதிரியெல்லாம் தத்து பித்துன்னு பேச ஆரம்பிச்சிட்டான். அப்பா கிட்ட நீயே சொல்லேண்டான்னு கேட்டால் அவனுக்கு தைரியம் பத்தலை. நாங்கள் எல்லாரும் குலசேகரபுரத்துக்கு போய் கல்யாணம் நிறுத்திட்டு வந்து ஒரு வாரம் இருக்கோம். ஒரு நாள் காலையில் கணபதி ராம சாஸ்திரிகள் கிட்ட இருந்து ஒரு ஆள் பெரியவருக்கு கடிதம் கொண்டு வந்தான். அப்போ அந்த பெரியவரோட அறையில் நானும் இருந்தேன். அந்த கடிதத்தை பிரித்து படிச்சுட்டு, கேட்டியா ராகவா சமாசாரத்தை, மாமண்டூர்காரர்கள் கணபதி ராம சாஸ்திரிகள் வீட்டுக்கு வந்திருக்காங்களாம், என்னை அவசரமாக வந்துட்டு போகணும்னு எழுதியிருக்காரு. இதை கேட்டுக்கிட்டே உள்ளே வந்த கல்யாண சுந்தரத்தை பார்த்து, வண்டி எடுக்க சொல்லு அப்படின்னு அவரே சொல்ல கல்யாணமும் வெளியே வந்தான். ஏதேது அந்த மாமண்டூர்காரர்கள் பலே பேர் வழிகள் தான் போல இருக்கே, சாஸ்திரிகளை விடமாட்டேன்றாங்களே, கல்யாணத்துக்கு செலவான பாக்கி பணத்தையும் கேட்டு வந்திருக்கார்களோ என்னமோ தெரியலையே. சொல்லிக்கிட்டே பெரியவர் எழுந்து, நீயும் வா, அந்த தமாஷை ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னார். அவர் கூப்பிடாமலேயே நான் போக தயாராக தான் இருந்தேன். வீட்டு வாசலுக்கு வந்ததும் நான் நினச்சபடியே கல்யாண சுந்தரம் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கதா பார்த்தேன். பெரியவர் வண்டிக்குள்ளே உட்காந்த பிறகு தான் அதை கவனிச்சார். நீ என்னத்துக்கு வர கல்யாணம் அப்படின்னாரு. டிரைவரை காணும்பா சொல்லிக்கிட்டே வண்டியை ஓட்ட ஆரம்பித்தான் கல்யாணம். ஆனால் டிரைவர் ஷெட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கணுன்றது எனக்கு கொஞ்சமும் சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுது. கணபதி ராம சாஸ்திரிகளின் வீட்டுக்கு நுழைஞ்சதும் முன்புறத்து ஹாலில் சாஸ்திரிகளும் மாமண்டூர் வைத்தீஸ்வர ஐயரும் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தோம். நாங்கள் போய் உட்கார்ந்ததும் ஹாலோட மற்ற புறத்தில் ஒரு வாசற்படி இருந்துச்சு. அதற்கு அப்பால் இருந்த அறையில் 2 ஸ்திரீகள் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஹாலுக்குள்ளே நுழையும் போதே அவங்க இன்னான்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வைத்தீஸ்வர ஐயரோட சம்சாரமும் பொண்ணும் தான். எதற்காக இவங்க சாஸ்திரிகளோட வீடு தேடி வந்திருக்காங்க? கல்யாண பெண்ணையும் கூட கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே, இது என்ன வேடிக்கையாக இருக்கே. சாஸ்திரிகள் பேச ஆரம்பித்ததும் ஒரு வாரம் விஷயம் புரிய ஆரம்பிச்சுது. ஐயர்வாள், இவங்க என்னை பெரிய தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டாங்க. பெண்ணை கொண்டு வந்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டாதான் ஆச்சின்றாங்க. நான் எவ்வளவோ மறுப்பு சொல்லியும் கேட்க மாட்டேன்றாங்க. நீங்கள் தான் இவங்களுக்கு புத்தி சொல்லி திருப்பி அனுப்பி வைக்கணும் அப்படின்னாரு. உடனே வைத்தீஸ்வர ஐயர் ஆரம்பித்தார். பணக்காரர்களுக்கு ஏழைகளோட கஷ்டம் தெரியறதில்ல. என் கையில் காலனா கிடையாது. வேலை போய் 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம். பெண்ணுக்கோ ரொம்ப வயசாகிடுச்சு. இந்த காலத்தில் சாதாரணமாக பணம் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஒரு தடவை நிச்சயமாகி அது தட்டி போயிடுச்சுன்னா அப்புறம் எவன் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான்? நீங்கள் பாட்டுக்கு தடபுடலாக வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்துட்டீங்க. பொறுப்பு என் தலையில் தானே வந்து விழுந்துடுச்சு. நீங்களா வந்து கல்யாணத்துக்கு வரம் பார்த்து அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க? சாஸ்திரிகள் கேட்டார். இந்த சமயத்தில் உள்ள கதை ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருந்த அம்மா ஒரு அடி முன்னே வந்து, ஏன் இவங்க வீட்டில் கூட ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகாமல் இருக்கானாமே, வேணுமானா பண்ணிக்கிட்டுமே அப்படின்னா.
பலே பலே, பெண்கள்னா இப்படிலாம் இருக்கணும். கல்யாண சுந்தரத்தை திரும்பி பார்த்தேன். அவன் சட்டுன்னு எழுந்து வெளியில் போயிட்டான். இது வரைக்கும் பேசாமல் அமைதியாக விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருந்த கோபாலகிருஷ்ண ஐயருக்கு கல்யாணம் வெளியில் போனதும் கொஞ்சம் தைரியம் வந்தது. சரிதான் ஐயா, உங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம். இந்த காலத்தில் வீட்டுக்கு வீடு வாசற்படியாக தான் இருக்குது. யாருக்கு தான் சிரமம் இல்லை. அதுக்காக ஒரு பெண்ணை பலவந்தமாக படுகுழியில் தள்ளி விடுறதா அப்படின்னாரு. அதுக்குள்ளே உள்ளே இருந்த அம்மா, குழியில் தள்ளுவானேன், பெத்து வளர்த்தவளுக்கு இல்லாத அக்கறை வெளி மனுஷாளுக்கு மட்டும் வந்துடுமா? நாங்கள் அப்படி ஒன்றும் காட்டு மிராண்டிகள் இல்லையே. பெண்ணோட சம்மதம் கேட்டுக்கிட்டு தான் முடிவு பண்ணோம். அவ்வளோ சந்தேகமாக இருந்தால் நீங்களே அவளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா. கமலா, இப்படி வாமா, மாமா கேட்குறதுக்கு சரியாக பதில் சொல்லணும், சரியா? வைத்தீஸ்வர ஐயர் சொன்னார். அவருடைய சம்சாரம், போடி அம்மா போ, வெக்கப்படாமல் உன் மனசில் இருக்கிறத சொல்லு, அப்புறம் எங்களை போட்டு தொலைக்காதே அம்மாவும் சொன்னான். வைத்தீஸ்வர ஐயர் மறுபடியும், உங்களுக்கு வாஸ்தவத்தை சொல்கிறேன். ஒரு தடவை தட்டி போன பிறகு மறுபடியும் இங்கே வர எங்களுக்கு இஷ்டம் இல்லை தான். இந்த பெண் தான் பிடிவாதம் பிடிச்சி இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடம் பண்ணி எங்களை இழுத்து கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டா. உண்டா இல்லையான்னு நீங்களே கேட்டுக்கோங்களேன் அப்பாவும் சொன்னார். அதுக்குள்ளே கமலா நாங்கள் இருந்த இடத்துக்கு நடந்து வந்து நின்னா. கோபாலகிருஷ்ண ஐயரை நேருக்கு நேர் பார்த்தா. எங்கள் அப்பா சொல்கிறது அவ்வளவும் நிஜம். எனக்கு இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம். என் சம்மதத்தின் பேரில் தான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை இங்கே கூட்டிகிட்டும் வந்தாங்க. என்னை ஒருத்தரும் பலவந்தம் பண்ணல, கணீர்னு சொன்னான். கோபாலகிருஷ்ண ஐயர் இதை கேட்டு திகைச்சு போயிட்டாரு. மெதுவாக சமாளிச்சுக்கிட்டு, அப்படியானா கல்யாணத்தன்னைக்கு அப்படி ஏமா விம்மி விம்மி அழுத அவரும் கேட்டார். எப்படியோ பெரிய வக்கீல் தானே அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். ஆனால் கமலாவோ அந்த பெரிய வக்கீலையும் முதுகுமன் காட்டிட்டா. கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாததுக்காக நான் ஒன்றும் அழலை. நீங்கள் எல்லாம் திடீர்னு வந்து அமக்கலம் பண்ணினதை பார்த்து தான் எனக்கு ஆத்திரம் தாங்காமல் அழுக வந்தது. பேஷ் அம்மா பேஷ், ரொம்ப கெட்டிக்காரி தான் நீ. உனக்கே சம்மதம்னா எங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்குது? சாஸ்திரிகளும் நானும் ரொம்ப நல்ல சிநேகிதர்கள். அவருக்கு உன்னை போல் ஒரு சமத்து பெண் கிடைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு கோபாலகிருஷ்ண ஐயர் எழுந்தார். அப்பா, அவங்க கொடுத்த பணத்தை அவங்கக்கிட்டே திருப்பி கொடுத்துருங்க கமலா சொன்னான். வைத்தீஸ்வர ஐயர் சட்டை பையிலிருந்து 100 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டினார். வேண்டாம் வேண்டாம், என்னால் நேர்ந்த நஷ்டத்துக்கு இது ஈடாக இருக்கட்டும் மறுப்பு தெரிவிச்சுட்டு பெரியவர் வெளியே கிளம்பினார். வண்டி கிளம்பி கொஞ்ச தூரத்துக்கு போனதும் கோபாலகிருஷ்ண ஐயர், எல்லாம் அந்த பொம்மநாட்டியோட வேலை தான். பலே கைகாரியாவா, புருஷனை கண்ணில் விரல் விட்டு ஆட்டி வைக்கிறா. சுய புத்தியே கிடையாது. தாயாருக்கு ஏற்ற பொண்ணு, ரொம்ப சமத்து. அம்மா சொல்லி கொடுத்த பாடத்தை நல்லா ஒப்பிக்கிறா. என்னமோ பாவம், அது தலையெழுத்து அந்த கிழவனை கட்டிக்கிட்டு காலம் கழிக்கணும்னு இருக்குது அவரும் புலம்பினார். கல்யாண சுந்தரம் என்னமோ சொன்னான், சரியா காதில் விழலை. நான் யோசனையில் ஆழ்ந்திருந்தேன். கொஞ்சம் முன்னாடி கணபதி ராம சாஸ்திரிகளோட வீட்டில் நடந்த நாடகத்தில் ஏதோ ஒரு மறைப்பொருள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது என்னவா இருக்கும்? நடந்ததெல்லாம் சரிதான், எல்லோரும் ஒளிவு மறைவு இல்லாமல் மனவிட்டு பேசின மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் இன்னதுன்னு புரியாதபடி ஒரு வேதனை என்னை பிடுங்கி தின்னுச்சு. ஏதோ ஒரு ரகசியம், புலப்படாத மர்மம் கண்டிப்பாக இருக்குது. அது என்னவா இருக்கும்? வழியில் தான் என்னோட வீடு இருந்தது. நான் இறங்கிக்கிறேன், சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்துடுறேன்னு சொன்னேன். அன்னைக்கு கோர்ட்டு கிடையாது. என்னை வீட்டில் இறக்கி விட்டுட்டு வண்டியும் கிளம்பி போயிடுச்சு. இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேறொரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.